அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க இந்த ஒரு பொருளை பறவைகளுக்கு கொடுங்கள், வீட்டில் பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம உணவாக பறவைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீண் விரய செலவுகள் அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லேயும் பெரும்பாலும் இருக்கும் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு 10 ரூபா இந்த மாதம் மீதி ஆகிருக்குது எடுத்து வைக்கலான்னு இருப்போம். அப்போ தான் திடீர்னு நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கோ நம்மளுக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் மருத்துவ செலவில் அந்த காசு பூரா பத்தாமல் போய் மறுபடியும் நம்ம கடன் வாங்கி செலவு செய்கிற சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திடும். நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்க கையில் 10 பைசா மாத கடைசியில் நிற்காது. என்னப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, கையில் திடீர்னு ஒரு செலவுன்னா கையில் காசு வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி பண விஷயத்தில் நம்மளால் ஒரு 10 ரூபா சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியாமல் வீண் விரய செலவுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை வீண் விரய செலவு எங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு வாங்க. தினமும் ஒரு மண்டலம் ஒரு 48 நாட்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யுங்க. காலையிலையும் சரி மாலையிலையும் சரி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் பறவைகளுக்கு இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் உணவாக கொடுக்கணுங்க. அவ்வளவுதான். இது நீங்கள் வீட்டில் யார் கொடுத்தாலும் சரி, என்னுடைய குழந்தைகள் கொடுக்கலாமா, நான் நேரமாக எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேம்மா, அந்த நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன வேலை தாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கும், அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஒரு 2000 மீதியாக இருக்கும், அப்போ தான் நம்ம பைக் டயர் பஞ்சர் ஆகும், டயர் வெடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். போச்சா இப்போது இதுக்குன்னு ஒரு செலவு, அது அவன் நம்ம போய் விட்டோம்னா அவன் ஒரு 2800 அப்படியே சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 800 நம்மக்கிட்ட கையில் காசு இல்லாமல் நம்ம ஒய்ஃப்கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கிட்டேயோ அதை வந்து வாங்கி நம்ம செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருக்கும். இந்த மாதிரி எல்லாருடைய லைஃப்லையுமே நடந்திருக்கும். அது வந்து எப்போயாவது ஒன்ஸ் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அது கண்டினியூஸாக நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று இல்லாமையே நம்ம வந்து ஏதோ சம்பாதிக்கிறோம், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது நம்ம கவனிக்கணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திடீர்னு எல்லாருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி போகாது. ஏற்றத்தாழ்வோடு தான் நம்மளுடைய லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி போகிற மாதிரி நாளைக்கு போகாது, நாளைக்கு போகிற மாதிரி நாளான்னைக்கு போகாது இல்லையா? லைஃபுங்கிறது ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த பணம் வந்து இருக்கணும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னாங்க, 10 ரூபா சம்பாதிச்சா 8 ரூபா செலவு பண்ணு, 2 ரூபா எடுத்து வை அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பெருசாக நம்மளுக்கு யாருமே சொன்னாலும் நம்ம கேட்குறது கிடையாது, சொல்கிறதுக்கு ஆட்களும் பக்கத்தில் கிடையாது இல்லையா? நம்ம சௌரியத்துக்கு நம்ம சம்பாதிக்கிற காசை நம்ம செலவு பண்ணுறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம், அந்த ஒரு மைண்ட் செட்லேயே எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி குறைந்தபட்சமாவது சேவிங்ஸு அப்படிங்கிறத ஒன்று எல்லாருமே செய்யணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. நம்ம எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பணம் பேருதவியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு 4 பேர்த்துக்கிட்ட கையேந்தி நிற்காம டக்குன்னு நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அந்த செலவை சமாளித்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்படி என்ன ஒரு பொருளை வந்து நம்ம உணவாக கொடுக்கணும் பறவைகளுக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, பிஸ்கெட்டு தாங்க. பிஸ்கெட்டு, பொரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லையா, நவதானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நவதானியங்களை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நவதானியம், பிஸ்கெட்டு, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பொரி, அந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா நவதானியம்லாம் இப்போ ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 200 ரூபாயிலேருந்து அது நம்மளுக்கு கிடச்சிரும். அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போடணுங்க.
கண்டிப்பாக பிஸ்கெட் பாக்கெட் எல்லாருக்கும் இருக்கும். இது கோதுமையில் செய்யக்கூடிய பொருள் தான். அப்போ அந்த கோதுமையை வந்து நம்ம வந்து பறவைகளுக்கு உணவாக போடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கும். வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் நம்மளுக்கு வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். பண வரவை வந்து அதிகரிக்கும். முதல்ல நம்மளுக்கு சேவிங்ஸ்னு ஒன்று இல்லைங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய செலவுகள் வரும். நம்ம சம்பளம் வாங்கின உடனே அந்த பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் பல பக்கம் நம்மளுக்கு போயிடும். ஆனால் அந்த வீண் விரய செலவுகள் தடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம கையில் வந்து பணம் இருக்கும். அந்த பணத்தை வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயுமே பண வரவே அதிகரிக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறோம், ஒரு நகை வாங்குகிறோம், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்குது. இப்போ எல்லாருமே கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் கோல்டு விலை எங்கேயோ போயிட்டுருக்குது. இது மாதிரி நம்ம எதுலையாவது ஒரு 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 முதலீடோ இல்லை ஒரு சேவிங்ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு நிறைய பக்கம் நம்ம கடன் வாங்கி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு சேவிங்ஸுன்றது ஒன்று இருக்காது. ஏன்னா நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்குறதுக்கே காசு பத்தாது. அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் குறைச்சோம் அப்படின்னா அந்த பணம் வந்து நிற்கும். அதன் மூலமாக நம்ம கடன் பிரச்சனையும் தீர்த்து நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியும். அதனால் கட்டாயம் இந்த ஒரு பொருளை வந்து கண்டிப்பாக பறவைகளுக்கு உணவாக போடுங்க. 10 ரூபாயிலேருந்தே 5 ரூபாயிலேருந்தே நம்மளுக்கு பிஸ்கட் பாக்கெட்டு கிடைக்கிது. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து ஒரு 5 10 வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தினமும் ஒரு 2 3 பிஸ்கெட் போடுங்க பறவைகளுக்கு. ஃபஸ்ட்டு வராது, ஏன்னா நம்ம புதுசாக நம்ம வைக்கிறோம். அப்போ வந்து அந்த இடத்துல உணவு இருக்குது அப்படிங்கிறது வந்து பறவைகளுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் தினம்தோறும் வைங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் மொட்டை மாடியில் எங்கே உங்களுக்கு வந்து பறவைகள் வந்து உண்ணக்கூடிய இடமாக இருக்குதோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு வைங்க. ஒரு 2 3 நாளைக்கு வராது. ஏன்னா புதுசாக வைக்கும்போது அந்த இடத்துல உணவு இருக்குமான்றது பறவைகளுக்கு தெரியாது. நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்ய 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 ஒரு பறவை வந்து உண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது பல பறவைகளை கூட்டிகிட்டு வந்துடும். அப்படி நீங்கள் பறவைகளுக்கு வந்து ஒரு 48 நாட்கள் கண்டினியூஸாக செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையே இல்லை, அது எப்படிமா அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கூட நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு ஒரு 48 நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தினம்தோறும் அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கட்டும், இல்லை ஒரு கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கல, நம்ம வீட்டில் வீண் விரய செலவு ஏற்பட்டுருக்குது, பணத்தடைகள் இருக்குது, பணத்தோஷங்கள் இருக்குது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். கண்டிப்பாக நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப விலை உயர்ந்த பொருளெல்லாம் நான் சொல்லலை. இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான். கட்டாயம் வாங்கி பறவைகளுக்கு உணவாக போடுங்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.